வணக்கம் நண்பர்களே, நேற்று போட்ட பார்ட் 1 வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் அதுக்கப்புறம் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ஃபோன் மூலியமாகவும் டெக்ஸ்ட் மூலியமாகவும் உங்கள் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. அப்புறம் ஒரு உம்மா வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு பார்ட் 2 வீடியோவில் செகண்ட் கேட்டகரியாக பண்ண பாடி பில்டிங் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஓப்பன் கேட்டகரி பண்ணதுனால இப்போ செகண்ட் கேட்டகரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். டேனெல்லாம் டோரிஸ்ட்டு பம்ப் பண்ண ஆரம்பிச்சு திரும்பி போய் டேன் போடணும். டேன் போடும்போது யாரை மீட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ அத்லெட்டை மீட் பண்ணிட்டு அவர் கூட ஒரு போஸ்டிங் வீடியோ போட்டு நம்ம பேரை கூப்பிட்டாங்க. இந்த வாட்டி 70 kg பாடி பில்டிங் கேட்டகரி பண்ணுறோம். ஸோ லைனப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட சைஸாகவே இருந்தாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டு என்னோட போஸ்டிங்லாம் கொடுத்துருந்தேன். டெய்லியே பண்ண வச்சு ப்ராக்டிஸை வச்சு கொஞ்சம் ஸ்டைலியாக சிரிச்சிக்கினே கொடுத்துருந்தேன். எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லா டைமும் நான் போஸ்டிங் பண்ணும்போது க்ரௌடோட பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த ஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மியூசிக்கல் போஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஷையாகவே இருந்துச்சு, தனியாக பண்ணுறது எப்படின்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கல் போஸ்ட் கொடுத்தோன்னே என்னால் முடிஞ்ச போஸ்டிங் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 4 போஸ்டிங் கொடுக்கும் போதே மியூசிக் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேக் ஸ்பீட் கொடுக்கவே முடியல. அதுக்குள்ளேயே நான் போக சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன். அதுக்கப்புறம் என் பேரை கூப்பிட்டு 3rd பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. கண்ணெல்லாம் கலங்கி ஸ்டேஜ்லேயே நின்றுட்டேன். நம்ம 3rd பிளேஸிங்கா அப்படின்ற மாதிரி 90 days இதுக்காகவே நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டேன். வீட்டு ஃபங்க்ஷன் போகாமல், எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியத்துக்கு போகாமல் வீட்டிலே இருந்துட்டு 90 days ஃபுல் அண்ட் ஃபுல் டயட்டு ஜிம்முன்னே சுற்றிட்டு இருந்தேன். என்ன ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நான் ஃபாலோ பண்ணி மோட்டிவேஷனை கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் முடித்தோடனே நான் என்னென்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அப்புறம் பை.